இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். ஒரு 50லேருந்து 100 மில்லிக்கு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், ஒரு 15 வரமிளகா, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் உடனே மிளகா போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினோடனே சிக்கன் போட்டுக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் ஒரு கிளறி மூடி வைக்கலாங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதனால் மிளகா எல்லாம் கொதிச்சு வரும்போது தண்ணி கரெக்டாக இருக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துடும் பஞ்சு மாதிரி. தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி வைக்கலாங்க. இப்போ பார்க்கலாம், தண்ணி பாரு நல்லா இறங்கிடுச்சு. எல்லாம் நம்ம சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சுங்க.